ஏதோ வெடிகுண்டு வீசுவாங்களே நீ வெடிகுண்டு ஏண்டா ஓங்குண்டே வெறுங்குண்டு அதுவே ஒரு வெத்துக்குண்டு அது டம்மி துப்பாக்கியது 6 வருஷத்துக்கு முன்னாடியே அப்பல்லோவில் ஆப்ரேஷன் பண்ணி அறுத்து ஓரம் தள்ளிட்டாங்க. அதை எங்கள் ஐயா கொடுத்ததை நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த இங்கே வைக்கிறோம். எங்ககிட்ட இருக்கிறத நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம்ப்பா. நீ ஏதோ உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னீங்க, அதை எப்போ எடுத்துட்டு வருவேன். நேற்று பேசும் பொழுது ரொம்ப ஆவேசமா பேசியிருக்காரு. நீ என்ன பிச்சை போட்டியா, எனக்கு கைக்கூலின்னு சொல்ற, கைக்கூலின்னு சொல்ற, கூலி என்னன்னு நான் பிச்சை போட்டியா, உங்ககிட்ட வாசல்ல வந்து நான் கையிட்டு பிச்சை கேட்டேன் நானு. நீ பிச்சை கேட்டடா, பிச்சைக்கார எச்ச பொறுக்கி நான் ஏன் நீ பிச்சை கேட்ட? ஆனால் இறைவன் உங்க செருப்பு சைஸ் என்னன்னா 7 அண்ணன் சைஸ் தான் கரெக்டா இருக்கும்னே. ஏன்னா அவர் அதான் விரும்புறாப்புல, நாம என்ன பண்றது? அதனால எல்லாரும் 7 8 வாங்கி வச்சுக்கங்க. என்னுடைய அறிவாசான் தந்தை பெரியார் அவர்களை நினைவு கூர்ந்து இந்த பேச்சை பெரியாருடைய மண்ணில் நின்று பேசுவது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு மனநிலையிலிருந்து இந்த பேச்சை நான் துவங்குகிறேன். இந்த வேட்டையாடு விளையாடு அப்படின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு காட்சி வரும். அதில் கமலஹாசன் போவாப்புல, அந்த வில்லனுடைய ஏரியாவுக்குள்ளே போவாப்புல, கேட்டை திறந்துட்டு மணின்னு ஒருத்தவன் இருப்பான், அது உள்ளே போவாப்புல, போயிட்டு அப்படி கண்ணை கேட்டியாம அப்படின்னு சொல்லி காமிப்பாப்புல. அந்த மாதிரி இன்றைக்கி நாங்கள் ஈரோடு கிழக்கில் இன்றைக்கி போகிறோம், கேட்டை உடைக்கிறோம், திறக்கிறோம். ஏதோ வெடிகுண்டு வீசுவாங்களே நீ வெடிகுண்டு ஏண்டா ஓங்குண்டே வெறுங்குண்டு அதுவே ஒரு வெத்துக்குண்டு அது டம்மி துப்பாக்கியது, அது வெத்து துப்பாக்கியது என்று நான் சொல்லவில்லை. யூடியூபர்ஸ் ஒருபோதும் நம்ம விதிமுறைகளை மீறுவதில்லை. கோட் ஆஃப் கான்டக்ட் ஏதோ சொல்கிறாங்க, விதிமுறை, தேர்தல் விதிமுறை, அரசியல் பேசக்கூடாது, தனிநபர் தாக்குதல் இருக்கக்கூடாது, ஒரு கட்சியையோ ஒரு கட்சியினுடைய தலைவரையோ நம்ம குறித்து பேசக்கூடாது என்கிற விதிமுறையை யூடியூபர்ஸ் ஒருபோதும் அதை மீறுவதில்லை. நம்ம விதிமுறையை மதிக்கிறோம். நம்ம பெரியார் மாதிரி தான் சட்டத்தை மதிக்கிறோம். அந்த சட்டம் எனக்கு சரியாக இல்லைன்னு எனக்கு பட்டுச்சுனாக்க அந்த சட்டத்தை எதிர்த்து நான் போராடுவேன். அதர்வைஸ் அந்த சட்டத்தை புறந்தள்ளி சமூக விரோத செயல்களை நம்ம செய்யறதுக்கு இல்லை. அதனால நம்ம சட்டத்தை மதிக்கிற நபர்கள் நாம. அதனால நாம ஒருபோதும் சொல்றதில்ல. அந்த கட்சியிலிருந்து விலகிய முன்னாள் நிர்வாகி சொன்னாப்புல, 6 வருஷத்துக்கு முன்னாடியே அப்பல்லோவில் ஆப்ரேஷன் பண்ணி அறுத்து ஓரம் தள்ளிட்டாங்க அதை அப்படின்னு அவர் சொன்னாப்புல. நாம் யூடியூபர்ஸ் ஒருபோதும் அதை சொல்கிறதில்ல. அதனால் ஓன் துப்பாக்கியே வெறும் துப்பாக்கியே இதில் வந்து நீ வெங்காயம் தானே வச்சுருக்க, நீ பெரியார் கொடுத்த வெங்காயத்தை வீசி எனக்கு என் தலைவர் பிரபாகரன் கொடுத்த வெடிகுண்டை வீசுகிறேன் அப்படின்னு ஒரு வன்முறையை தூண்டுகிற ஒரு பேச்சை பேசியிருக்கிறார். அது தேர்தல் ஆணையம் பார்த்துக்கணும்னு வச்சுங்களேன், அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. என்னென்னா, ஒரு கோழி குண்டை கூட பிடிச்சி விளையாட தெரியாத நீ இந்த உக்காந்துருக்காருல மனோஜ், இங்கே போயிட்டாப்லையா மனோஜ், தாப்பே தீக்க அமைப்பை சார்ந்தவர். அண்ணன் கு ராமகிருஷ்ணன் உங்களுக்கெல்லாம் தெரியும். இவன் சொல்கிறான்ல, தலைவர் கொடுத்தது என்கிட்ட இருக்க நான் தூக்கி வீசுவேன்னு. அதனால் இந்த இடத்துல 2 பேரை மட்டும் நான் சொல்லிட்டு கடந்து போக ஆசைப்பட்றேன். ஒன்று அண்ணன் கு ராமகிருஷ்ணன் அவர்கள், இன்னொன்று அண்ணன் குளத்தூர் மணி அவர்கள். இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அந்த டேஷை நீங்களே ஃபில் பண்ணீங்க. நேற்று பேசும் பொழுது ரொம்ப ஆவேசமாக ஒரு நபர் பேசியிருக்கார். ஏன்னா நம்ம யாரையும் தனிப்பட்ட முறையில் நம்ம பேச போகிறதில்ல, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிறோம். அப்படி வச்சுக்கலாம். அவர் என்ன பேசியிருக்காருனாக்கா, நீ என்ன பிச்சை போட்டியா, எனக்கு கைக்கூலின்னு சொல்கிற, கைக்கூலின்னு சொல்கிற, கூலி என்னன்னு நான் பிச்சை போட்டியா, உங்ககிட்ட வாசலில் வந்து நான் கையிட்டு பிச்சை கேட்டேன் நானு. நீ பிச்சை கேட்டடா, பிச்சைக்கார எச்ச பொறுக்கி நான் ஏன் நீ பிச்சை கேட்ட? என்று யூடியூபர்ஸ் ஒருபோதும் தனி மனிதர் தாக்குதல் நாம் ஈடுபட போவது இல்லை. ஆனால் சொல்லணுங்கிற ஆசை நமக்கு இருக்கு, ஒருத்தருக்கு இருக்கு. உங்க கைத்தட்டிலேருந்து புரியுது. இது மக்களுடைய மனசாட்சியாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். என்ன ஒன்றிய அரசு மட்டும்தான் கூட்டு மனசாட்சின்னு பேசுமா? இங்கே இருக்குடா கூட்டு மனசாட்சி. இந்த அரங்கத்தில் நேற்று மாலை 6:30க்கு தான் நமக்கு அனுமதி கிடச்சிச்சு. கூட்டம் போகிறதுக்கான அனுமதி 6:30க்கு நேற்று மாலை தான் கிடச்சிச்சு. 7 மணிக்கு தான் நம்ம அதை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண ஆரம்பித்தோம். முழுமையாக நமக்கு 24 மணி நேரம் கூட இல்லை விளம்பரப்படுத்துவதற்கு. சொல்ல போனோம்னாக்கா ஒரு ½ டே தான் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு 4 ஷேர் பண்ணியிருப்போம்.
அந்த 4 ஷேருக்கே இங்கே 400க்கும் மேற்பட்டவர்கள் கூடியிருக்காங்கன்னா அப்போ மக்கள் உன் மேலே எவ்வளவு காண்டில் இருப்பாங்க, எவ்வளவு கடுப்பில் இருக்காங்கிறது யோசிச்சு பார்த்துக்க நீ. அதனால் அண்ணன் ஆனால் இறைவண்ணா உங்கள் செருப்பு சைஸ் என்னென்னா 7ஆ? 7 அண்ணன் சைஸ் தான் கரெக்டாக இருக்கும்ண்ணே. ஏன்னா அவர் அதான் விரும்புகிறாப்புல, நாம் என்ன பண்ணுறது? அவருக்கு 7, உங்களுக்கு 7 தானே? 7 8 ஓகே தான் டாப்புல டிக் பண்ணிட்டாப்புல 7 8. அதனால் எல்லாரும் 7 8 வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை செருப்பு இல்லாதவர்கள் வந்தாங்கனாக்கா அவங்களுக்கு செருப்பை கொடுத்து முள்ளுகள் கிடக்கும் குத்தாமல் போட்டுப்போங்க அப்படின்னு நம்ம சிலருக்கு சொல்ல வேண்டியது இருக்குல்ல. அதனால் ஆமாம், நீ பிச்சை கேட்டதான். நீ இன்றைக்கி வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கை மாதம் 2.5 லட்ச ரூபாயில் பெரிய மாளிகையான ஒரு வீடு, அப்புறம் வெளிநாட்டு கிளி, வெளிநாட்டு நாய், உள்நாட்டு நாய் ஒன்று அங்கே வாழுதுன்னு வச்சுக்கோங்க, அது வேற. அந்த உள்நாட்டு நாய் ஒரு வெளிநாட்டு வாயை வளர்க்குது. இவ்வளவு சுகபோகமான வாழ்க்கை கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த நபர் வாழ்வதற்கான செலவு அப்படிங்கிறது ஒரு 20-25 லட்சம் இருக்கும் ஒரு மாதத்துக்கு. என்னங்க அவ்வளோவாங்க தேவைப்படும், இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்லையா அப்படின்னு கேட்குறது என் காதுக்கு உழுவுது. சாப்பிட்றது போகிறது இதை விட்டுருங்க, இந்த செலவுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் சேர்த்தோம்னா வரும்ல. அப்போ 25 லட்சம் வரும். அப்போ இவ்வளவான சுகபோக வாழ்க்கைக்கு காரணம் யார்? இவர் போட்ட பிக்சரா? இருக்கார்ல எங்கள் அண்ணன் வன்னியர் என்ன, அவர் போட்ட பிக்சர். இந்த சுண்டு வரல உன் பக்கம் நீட்டாமல் வேற யார் பக்கம் பக்கம் நீட்டிருந்தோம்னாக்கா இந்த மீட்டிங்கே நீ நடந்திருக்காது. என்ன இந்த சுண்டு வரல எங்கள் அண்ணையை நம்பி உன் பக்கம் நீட்டிட்டாப்புல, அதனால் நீ பண்ணது நம்பிக்கை துரோகம். அதனால தான் இந்த ஒரு சுண்டு விரல் உன் பக்கம் நீட்டுச்சு, நீ ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ண. இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சுண்டு விரலை உன் பக்கம் நோக்கி நீட்டிருக்கு. அப்போ இவ்வளோ சுகபோக வாழ்க்கைக்கு காரணம் அன்னைக்கு எங்கள் வன்னியரசன் வீட்டு வாசலில் கையை கட்டி பிச்சை கேட்டடா, பிச்சைக்கார நாயை நீ பிச்சை கேட்ட. அதற்காக எங்கள் அண்ணன் உன்னை நம்பி ஒரு பிச்சையை போட்டார். சரி ஏதோ பேசுகிறாப்புலையே போட்டுமேன்னு சொல்லி பிச்சையை போட்டாப்புல. இன்றைக்கி நீ வந்து ஏதோ ஒரு 50 பேர் கூடி நிற்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பிச்சை கேட்டேனா, நான் என்ன கைக்கூலியா அப்படின்னு இஷ்டத்துக்கு நீ பேசு. உனக்கு என்ன, நீ சீமான், என்ன வேணாலும் பேசலாம். நாம் அப்படி இல்லைல்ல. ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த ஏதோ அருந்த சீமான் மாதிரி ஏன் கத்துற அப்படின்னு. அப்படி தானே அது வரும். ஏதோ இருந்த பண்ணியா, ஏதோ இருந்த பண்ணியா. சரி 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 இல்லை, இதுக்கு அது நான் முதல்ல சொன்னதே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ரெண்டுத்தையும் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா அது வித்தியாசமே தெரியாது. ஏதோ இருந்த ஒன்றுன்னு சொல்லுவாங்களோ அதையும் இதையும் பக்கத்தில் வச்சு பார்த்தோம்னாக்கா ஒன்றுமே தெரியாது. அந்த மாதிரி தான் ஒரு மைக்கை பார்த்தா போதும், அந்த ஏதோ அருந்த ஏதோ மாதிரி வாய்க்கு வந்ததை கண்ணாப்பனான்னு பேச வேண்டியது. இதில் பேசும்பொழுது நேற்று இந்த பார்ப்பனர்கள் தான் பயங்கரமான கலப்பு திருமணங்கள்லாம் பண்ணி சமூக சீர்திருத்தத்தை பயங்கரமாக நிலைநாட்டினவங்க. மற்ற சமூகம்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்க? பார்ப்பனர் சமூகம் தான் இங்கே சமத்துவத்தை நோக்கி கலப்பு திருமணங்கள் அதிகமாக பண்ணுது. உண்மைதான், அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் அக்ரி பண்ணுறேன். ஐ அக்செப்ட் தட் ஸ்டேட்மெண்ட். உண்மையிலேயே கலப்பு திருமணங்களை பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் செய்திருக்கிறார்கள். நீங்கள் அவங்ககிட்ட கேட்டால் டேட்டா கிடைக்காது. அப்போ பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் கலப்பு திருமணங்கள் பண்ணுறதுக்கான டேட்டாவை நான் உங்களுக்கு தர்றேன். எம்ஜிஆர் யார்? எம்ஜிஆர் கலப்பு திருமணம் தான். ரஜினிகாந்த், எந்த ரஜினிகாந்த்? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துங்க. அது வேற டாபிக், அது இன்னொரு நாள். இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதாவது சிவாஜிராவ் கேக்வாட் அவங்க கல்யாணம் பண்ணல, நல்லா புரிஞ்சுக்குங்க. அவங்க கல்யாணம் பண்ணது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலப்பு திருமணம். அப்புறம் நம்ம டிஆர் பாக்யராஜ் இவங்கெல்லாம் யாருனாக்கா இங்கே வாய்ப்பு தேடி உணவு இல்லாமல் காசு இல்லாமல் தெருவாக நடந்து வாய்ப்பு தேடி முதல் படம், 2வது படம், 3வது படம் நடிச்சுட்டு இருந்திருப்பாங்கல்ல. அப்பெல்லாம் யாரும் இங்கே கலப்பு திருமணம் பண்ணலை. இந்த சிவாஜிராவ் கெய்க்வாட் ரஜினிகாந்தாக மாறி ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக மாறும் பொழுது அவங்க கலப்பு திருமணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. இந்த எம்ஜிஆர் இருக்கார்ல, அவரும் இதே மாதிரி தான் வந்து வாய்ப்பு தேடி கஷ்டப்பட்டு முதல் படம், 2வது படம், 3வது படம் அப்பெல்லாம் யாரும் கலப்பு திருமணம் பண்ண வரல.
அதுக்கப்புறமா எம்ஜிஆர் இங்கே ஒரு சூப்பர் ஸ்டாராக மாறும் பொழுது அவங்க கலப்பு திருமணம். அதே மாதிரி தான் டிஆர் பாக்யராஜ் யாரை எடுத்துட்டாலுமே அவர் தான். அப்போ இவங்க தன்னுடைய திறமையை தன்னுடைய அறிவை பயன்படுத்தி இங்கே சமூகத்தில் மேலே வர முடியாத அந்த தற்கொலை கும்பல் இருக்குல்ல, அந்த 3% கும்பல், அது யுக்தியா என்ன ஆண்டாண்டு காலமாக செஞ்சுட்டு இருக்குனாக்கா, அந்த அறிவும் அந்த சிந்தனை ஆற்றலும் அந்த திறமையும் இல்லாத அந்த கும்பல் அனைத்தும் உள்ள நம்ம கும்பலில் உள்ள ஒருத்தவன் யாரோ இங்கேருந்து இந்த திறமையை அறிவை சிந்தனையை பயன்படுத்தி ஒருத்தன் சூப்பர் ஸ்டாராகவும் ஒருத்தன் அவனாகவும் ஒருத்தன் இவனாகவும் மாறும் பொழுது நேக்கா பொண்ணை கொடுத்து கரெக்ட் பண்ணி எப்படி முற்போக்கு நாங்கள் தான் கலப்பு திருமணம். அந்த நுங்கம்பாக்கத்தில் ஒரு படுகொலை நடந்தது, சுவாதி படுகொலை. அது ஏன்பா நடந்துச்சு? அதனுடைய பின்னணி என்னப்பா? அங்கே ஏன்பா உங்கள் கலப்பு திருமணம்லாம் ஒர்க் அவுட் ஆகலை? உங்கள் முற்போக்கு அங்கே ஏன்பா முத்தி போயிருச்சு? அப்போ நம்ம ஆட்கள் யாராவது ஜெயிச்சு மேலே வரும்பொழுது நைஸாக பொண்ணை கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டு, அது வரைக்கும் பாருங்கள், கல்யாணம் பண்ணுற வரைக்கும் ரஜினிகாந்த் திராவிடம் கலைஞர் பெரியார் இப்படி அங்கங்கே மேடைகளில் பேசிட்டு அவ்வளோதான் இருப்பாப்புல. எப்போ அவங்க பொண்ணை கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டாங்களோ அடுத்த மறுநாளே பட்டையை போட்டாப்புல இமயமலை ஆன்மீகம் அரசியல். நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியுது. இவங்க ஏதோ இவங்கள மட்டும் இல்லை, ஏதோ இப்போ 50-60 வருஷத்துக்குள்ளே இப்படி தான் பண்ணுறாங்கனாக்கா இல்லை. திருவள்ளுவர் எடுத்துக்கங்க. திருவள்ளுவர் உலக பொதுமுறையான திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். திருவள்ளுவர் நம்மாள், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வரலாறுகள் இருக்குது, சான்றுகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. திருவள்ளுவர் நம்மாள். ஆனால் என்ன பண்ணுறான்? திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை இவ்வளோ பெரிய 1.5 அடியில் ஒட்டுமொத்த உலகத்தையுமே அடைச்சிட்டான் அப்படின்ற பெயர் வரும் பொழுது ஃபஸ்ட்டு எதிர்த்து நின்று மோதி திருக்குறளை அழிக்க பார்க்குறான். ஏன்னா திருவள்ளுவர் அவன் ஆள் இல்லைங்கிறது அவனுக்கு தெரியும். இப்போ திருக்குறளை எப்படியாவது காலி பண்ணி ஆகணும். அப்போ என்ன பண்ணுறான்? திருக்குறளை ஓதோம் அப்படின்னு அந்த சமூகத்தில் உள்ள பெரியவாக்கள் இருப்பாங்கல்ல, இந்த காஞ்சிபுரத்தில் எங்கேயாவது மூலையில் உட்காந்துட்டு இருப்பாங்க, இல்லை முக்கில் முட்டுக்கால் விட்டு உட்காந்துருப்பாங்க, இல்லை அவங்க சொல்லுவாங்க திருக்குறளை ஓதோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளால தெளிவாக இருப்பாங்க இல்லை. அப்போ திருக்குறளை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்து திருக்குறள் என்பது உலக பொதுமுறையாக மாறும் பொழுது இதுக்கப்புறம் அதில் கை வைக்கக்கூடாது, கை வச்சாக்க டேமேஜ் நமக்கு தான் அப்படின்னு அவனுக்கு தெரிய வரும்ல. அது எப்போ தெரிய வரும்? முட்டி 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 மண்டை உடஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு தெரிய வரும், இதுக்கு மேலே முட்டினோம்னாக்கா உயிர் சேதாரமாயிடும். அதனால் இதுக்கப்புறம் திருக்குறளை விடுங்க, திருக்குறளை எழுதின திருவள்ளுவரை நம்மளாக்கிடு. இப்போ தான் என்ன பண்ணுறானாக்கா திருவள்ளுவருக்கு பட்டையை போடுறது, அவருக்கு பூணூலை மாட்டி விடுறது, அப்புறம் இல்லாத வரலாறை கதையாக வரலாறுன்னு சொல்லி எழுதுறது. திருவள்ளுவர் எங்கே தெரியுமா பிறந்தாரு? மயிலாப்பூரில் பிறந்தாரு. அவங்க பொண்டாட்டி பேர் வாசுகி, தெரியுமா உனக்கு? அவங்க வாலியை விட்டு போனாக்கா அப்படியே பாதியிலே வாலி நிற்கும். அவங்க ஒரு பிராமின் ஃபேமிலி, அவங்க மயிலாப்பூரில் பிறந்தவங்க அப்படின்னு கதையாக எழுதி அதை புத்தகங்களில் வர வச்சு அதை நம்ம குழந்தைகளையும் படிக்க வச்சுருவாங்க. அப்போ திருக்குறள் என்பது நம்மால் எழுதுனது, அதை அழிக்க முடியல. அப்போ திருவள்ளுவரை பட்டையும் நாமத்தையும் பூணூலையும் போட்டுக்கிட்டு அவரை மயிலாப்பூர் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்குற வேலையை பார்ப்பாங்க. அப்போ இன்றைக்கு நேற்று அல்ல, இது எவ்வளோ பெரிய வரலாறு. திருவள்ளுவர் நம்மாளுங்கிறது நமக்கு எவ்வளோ பெரிய பெருமை, எவ்வளோ பெரிய வரலாறு. அது அதை ஈஸியாக ஒரு 4 வரியில் ஒரு கதைன்னு எழுதி அதை டெக்ஸ்ட் புக்கில் கொண்டாந்து வச்சு, அல்லது அவனுடைய ஏதோ ஒரு விகடன்லையோ அல்லது இந்த அறிவாளிகள் வாசிக்கிற புத்தகங்கள்லையோ இந்த தினமலத்திலையோ எங்கிட்டாவது கொண்டு போய் எழுதி இதை படிக்கிற குறைந்தபட்ச மக்களை அதை பேசு பொருளாக்கி திருவள்ளுவர் என்பவர் பார்ப்பனர் அப்படின்னு ஒரு விவாதத்தை கிளப்பி விடுறது. இது ஆண்டாண்டு காலமாக அவங்க சரி. இப்போ நம்ம அண்ணன் வேற திருக்குறளை கையில் எடுத்துருக்கிறாப்புல. பெரியார் திருக்குறளை தட்டில் வைத்த மலம் என்று சொல்லிட்டாரு, அதனால நான் பெரியார் எதிர்க்கிறேன். பெரியார் என்ன பெரிய அவரா? பெரியார் இவரா? பெரியார் செவரா? நிறைய பார்த்தாச்சுடா தம்பி, நிறைய பார்த்தாச்சு. மயிலாப்பூரில் போய் இந்த குருமூர்த்தி இருக்கார்ல, அவருடைய தோப்பனார், அவருடைய அத்திம்பேர், தோப்பனாருக்கு தோப்பனார், அவருடைய தோப்பனார், இதெல்லாம் சொல்லி சொல்லி இவங்க எல்லாம் எங்கே தெரியுமா இருக்காங்க? கண்ணம்மாப்பேட்டை சுடுகாட்டில் எல்லாரும் அடக்கமாகி உட்காந்துருக்காங்க. இது இன்னைக்கு நேற்று நாங்கள் கேட்கல, இதெல்லாம் ஆண்டாண்டு காலமாக கேட்டுட்ருக்கோம். அந்த மனுஷன் செத்து போய் 52 வருஷம் ஆகுதுங்க. 52 வருஷம் ஆகுது. ஒரு மனுஷன் செத்து போய் 52 வருஷம் ஆகுதுங்க. ஒரு மனுஷன் உசுரோடு இருக்கும்போது அவர் எதிர்க்கிறாங்கனாக்கா அது வேற. ஏன்னாக்கா அவர் மைக்கை பிடிச்சி பேசுவார். அவர் கடைசி நேரத்தில் தன்னுடைய இறுதி மூச்சு வர அந்த மூத்திரப்பையை தூக்கிக்கிட்டு ஒரு பெட்போர்டு வண்டியை வச்சுக்கிட்டு அந்த வண்டியில் வச்சு ட்ராவல் பண்ணிக்கிட்டு அந்த வண்டியிலே மைக்கை வச்சுட்டு ஊர் ஊராக தெரு தெருவாக வீடு வீடாக திண்ணை திண்ணையாக பிரச்சாரம் பண்ணுறாரு. அப்போ உனக்கு பயம் இருந்தது, அவரை எதிர்த்த, அவரை விமர்சனம் பண்ண, அவதூறு பரப்பின, பொய்ய பரப்பினங்கிறது வேறு. அதில் ஒரு லாஜிக் இருக்குது. ஏன்னாக்கா அந்த மனுஷன் உன்னை எதிரி அப்படின்னு சரியான எதிரியை
இங்கே அடிமை சங்கிலியால் கட்டுண்ட என் மக்களுக்கு கரெக்டாக அங்கே ஆள் கை நீட்டு போனான். அதனால் உனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. அந்த பயத்தில் நீ அலர்னங்கிறது வேற. இந்த ஆள் செத்து போய் 52 வருஷம் ஆகுதுங்க. ஒரு ஆள் செத்து போய் 52 வருஷம் கழிச்சுமா கத்திக்கிட்டு இருப்பான். அப்போ ஒரு மனுஷன் 52 வருஷம் ஆகி செத்து போயும் அதுக்கப்புறமும் இந்த கும்பல் கத்திக்கிட்டு இருந்தாக்கா என்ன காரணம்? ஏன் அவங்க கத்தணும்? ரொம்ப யோசிக்காதுங்க இதுக்கெல்லாம். ஏதோ டெக்ஸ்ட் புக்லேருந்து இதை படிச்சுட்டு வந்தாம் போல் இருக்குமே, அதெல்லாம் ரொம்ப யோசிக்கவே தேவையில்லை. நீங்கள் பெரியாருடைய ஃபோட்டோ விட்டு ஏதாவது வாங்கினாக்கா அதில் மேலே எழுதியிருக்கும், ஒரு 3 வார்த்தை எழுதியிருக்கும், மானமும் அறிவும், தட்ஸ் ஆல் யுவர் ஆனர், தட்ஸ் ஆல். இதுதான் அவனை டிஸ்டர்ப் பண்ணுறது. இந்த வார்த்தை தான் அவனை தூங்க வர்றதில்லை. மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு அப்படின்னா அவனுக்கு மானமும் இல்லை, அவனுக்கு அறிவும் இல்லை. அப்போ நம்மளால் என்ன டிக்ளேர் பண்ணுறாரு? இது ரெண்டும் இல்லைனாக்கா அவன் மனுஷனே இல்லடான்ட்டார். அதனால தான் நம்ம அவனை சங்கிங்கிறோம், இவனை ஜோம்பிங்கிறோம். ஏன்னா இவனுக்கும் மான மரியாதை கிடையாது, அறிவு கிடையாது, அவனுக்கும் மான மரியாதை கிடையாது, அறிவு கிடையாது. இது இல்லைன்னாக்கா அவன் மனுஷனே கிடையாதுன்னு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் சொல்லி சென்றவர் தந்தை பெரியார் அவர்கள். அதனால் இந்த மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு அப்படிங்கிற இதை கேட்டு தான் அவன் காண்டாகிறது. ஏன்னா அவங்ககிட்ட இருந்தாக்கா அவன் காண்டாக மாட்டான்ல, அவனை சொல்லியும் குத்தம் கிடையாது. அவனுடைய முன்னோர்கள் அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு போகலை. மானம்னா என்ன, அறிவுன்னா என்னன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. நமக்கு நம்ம பெருசாக சொல்லி கொடுத்துருக்கு. ஏன்னாக்கா நான் யார் அப்படின்னு பெரியார் ஒரு 4 வரி எழுதுறாப்புல, நான் யார் அப்படின்னு 4 வரி எழுதுறாப்புல. இங்கு அடிமை சங்கிலியில் கட்டுண்டு கிடக்கிற, பிற்போக்குத்தனத்தால் மூடி கிடக்கிற, மூடப்பழக்க வழக்கத்தால் மூடி கிடக்கிற இந்த திராவிட சமூகத்தை சார்ந்த, சுயமரியாதை இல்லாமல் அதில் சுழன்று கிடக்கிற இந்த திராவிட சமூகத்தை சார்ந்த மக்களை மேல்நாட்டில் உள்ள மக்கள் போல் சுதந்திரமாகவும் அறிவாகவும் சிந்தனையாகவும் யோசிப்பதற்கும் சுயமரியாதையுடன் அவர்கள் வாழ்வதற்கும் பாடுபட வந்தவன் நான், இதான் நான் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ நமக்கு சொல்லிட்டாப்புல மானம் அறிவு சுயமரியாதை இவ்வளோ தாண்டா வாழ்க்கை அப்படின்ட்டாப்புல. அப்போ நமக்கு தெரியும் இதான் வாழ்க்கை, இதான் மனுஷன் அப்படின்னு. அவனுக்கு அது தெரியல, அதனால அது சொன்னோடனே அவன் காண்டாகிறான். இந்த கலைஞர் நீட்டுக்கு ஆதரவாக எழுதின லெட்ரு என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னாப்புல. நீட்டை வரவேற்று கலைஞர் எழுதிய கடிதம் என்கிட்ட இருக்குது, அப்புறம் அம்பேத்கர் எழுதின லெட்ரு என்கிட்ட இருக்குது அப்படின்னு அவர்கள் எழுதாத, அவர்கள் சொல்லாத, அவர்கள் செய்யாததை எல்லாம் எழுதி லெட்டராக கொடுத்தாங்க. அது என்கிட்ட இருக்குது, பாக்கெட்டு உள்ள டவுசரில் வச்சுருக்கேன் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தான்ல. இதெல்லாம் இல்லைங்கிறது வேறு விஷயம், நம்ம ஏற்கனவே நிறைய முறை பேசியாச்சு. இவ்வளவோ சொல்கிறான் அவன். கலைஞர் எழுதாத கடிதம் எழுதியிருக்காரு, அது எங்கிட்ட இருக்குது, நீட்டை வரவேற்று எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்ன இந்த தற்குறி முண்டம் மேதகு பிரபாகரன் அவர்கள் கலைஞரை வாழ்த்தி தன்னுடைய கைப்பட பேனாவால், லெட்டர் டைப்லாம் இல்லை, அவருடைய கையால் பேனாவால் கலைஞரை வாழ்த்தி ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. என்னைக்காவது இதனை பேசியிருப்பியா? இது வரலாறு இல்லையா? அது நீ தானே சொல்கிற. நான் 333 வருஷம் எங்கள் தலைவரோட வாழ்ந்தேன் அப்படிங்கிற அளவுக்கு நீ டுபாகுரூர் இல்லை, பொய் புரட்டுகளை பேசுறில்ல. அப்போ இந்த மேட்ரு உனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அப்போ கலைஞர் அவர்களை வாழ்த்தி மேதகு பிரபாகரன் அவர்கள் எழுதிய லெட்டர் என்கிட்ட இருக்கு அப்படின்னு நீ ஏன் சொல்லலை? ஏன்னாக்கா உனக்கு அது தெரியாது. ஏன் உனக்கு தெரியாது? ரொம்ப சிந்திக்க வேண்டாம். ஏன்னா அது கூமுட்டை, அது தற்குறி, அதற்கு எதுவுமே தெரியாது. 2 வருஷத்துக்கு முன்னாடி நக்கீரன் சேனலில் ஐயா வைகோ அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டி இன்னைக்கு தேர்னாலும் கிடைக்கும். அந்த பேட்டியில் சரியாக 30வது நிமிடத்தில் அந்த பாயிண்ட் வரும். பிரபாகரன் அவர்கள் ஐயா வைகோ அவர்கள் இங்கேருந்து போகும்பொழுது கலைஞர்கிட்ட சொல்லாமல் போயிடுறாரு. அதனால் பிரபாகரன் விசாரிக்கும் பொழுது ஐயா வைகோ சொல்கிறாரு, நான் சொல்லாமல் வந்துட்டேன் அப்படின்னு. இதனால் நீங்கள் தவறு பண்ணிட்டீங்க, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இதனால் கலைஞருக்கு உங்கள் மேலே ஒரு வேளை கோபம் வரலாம், அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கலைஞரை வாழ்த்தி இந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணி ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. அதை ஐயா வைகோ கையில் கொடுத்து அனுப்புகிறார். அவரே கையால் எழுதி மடித்து ஐயா வைகோட்ட கொடுத்து அனுப்புகிறாரு. ஐயா வைகோ அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் ஐயா கலைஞரை சந்தித்து அந்த லெட்டர் அவர்கிட்ட கொடுக்குறாரு. அந்த லெட்டர் காப்பி இன்னமும் ஐயா வைகோ அவர்களிடம் இருக்கிறது. அந்த பேட்டி நக்கீரனில் இருக்குது, எடுத்து பாருங்கள். நடிகர் ராஜேஷ் அவர்கள் தான் அந்த இன்டர்வியூ பண்ணியிருப்பார். 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பேட்டி. கரெக்டாக 30வது நிமிஷத்தில் அந்த லெட்டரை காமிப்பார். பிரபாகரன் அவருடைய கையெழுத்தில் அந்த லெட்டர் இருக்கும். அதை ஐயா வைகோ அவர்கள் வாசிச்சே காமிப்பாப்புல. 2 நிமிடம் 30 நொடிகள் அதை அவர் வாசிச்சே காமிச்சிருக்காரு. இப்போ இந்த லெட்டரை பற்றி நீ ஏன் வாயே திறக்க மாட்டேங்கிற?
கலைஞர் எழுதாத லெட்டர் என்கிட்ட இருக்குங்கிற, அம்பேத்கர் எழுதாத லெட்டர் என்கிட்ட இருக்குங்கிற, பிரபாகரன் எழுதின லெட்டர் மட்டும் என்கிட்ட அவங்ககிட்ட இல்லை. இதை ஏன் நீ மறைக்கிற? இன்னொன்று சொல்லுவானா, கலைஞர் வந்து ஆர்எஸ்எஸ்ஸை சமூக நீதி அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டாரு. யோசிச்சு பாருங்க, கலைஞர் ஆர்எஸ்எஸ்ஸை சமூக நீதி அமைப்புன்னு சொல்லுவாரா? முதல்ல ஒருத்தர் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு தெரியும்ல, அந்த மனுஷன் சொல்லுவாரா மாட்டாரான்னு. இப்போ கலைஞர் என்ன சொன்னார்னா, ஏர்போர்ட்லேருந்து வரும்பொழுது சொல்கிறாரு, அப்போ திராவிடர் கழகத்தை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு நாடாளுமன்றத்தில் பேச்சு போகுது. ஏன்னா திமுக அவ்வளோ உள்ளவங்களாம் திகாவில் இருக்காங்க, திகாவில் உள்ளவங்க திமுகவில் இருக்காங்க, அதனால் அப்படி இருக்கக்கூடாது, அதனால் தடை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே என்ன குரல் எழுதுனாக்கா, எங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி நீங்கள் பைன் பண்ணி இல்லையா, அப்போ ஆர்எஸ்எஸ் தடை செய்யணும் அப்படிங்கிற விவாதம் வருது. இப்போ இதை விட்டு தான் வரும்பொழுது கேள்வி எழுப்புறாங்க. ப்ரெஸ் வந்து கலைஞர்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி சொல்கிறீங்களே. ஆமாங்க, திராவிடர் கழகம் சமூக நீதி இயக்கம், ஆர்எஸ்எஸ் ஒரு சமூகத்துக்கான இயக்கம். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். திராவிடர் கழகம் சமூக நீதி இயக்கம், ஆர்எஸ்எஸ் ஒரு சமூகத்துக்கான இயக்கம் அப்படின்னு தனக்கே உண்டான கிண்டல் கேலியில் அவர் சொன்னது. இதை கொண்டு வந்து திராவிடர் கழகம் மாதிரியே ஆர்எஸ்எஸ் சமூக நீதி இயக்கம்னு சொல்லிட்டார். இவ்வளவு பொய் புரட்டுகள். ஒன்றும் இல்லை, இவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் ஈஸியாக கம்பேர் பண்ணிடலாம். ஆர்எஸ்எஸ் இஸ் ஈக்குவல் டு என்டிகே அப்படிங்கிறது நான் ஏற்கனவே பல உதாரணங்கள் தந்திருக்கேன். இப்போ புது உதாரணங்கள் உங்களுக்கு தரேன், ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இது அப்டேட்டடு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா யார் ஆர்எஸ்எஸ் காரன் என்ன பண்ணுவானாக்கா, பயங்கரமாக பொய் சொல்லுவான். உண்டா இல்லையா? உண்மையே சொல்ல மாட்டான், பயங்கரமாக பொய் சொல்லுவான். நம்மாலே பொய்யையே பயங்கரமாக சொல்லுவான். இவன் என்ன பண்ணுவான், எங்கால புல்புல் பறவையில் பறந்து வந்தார் அப்படின்னு இவன் சொல்லுவான். அவன் என்ன சொல்லுவான், என்ன சொல்லுவான் பார்த்தீங்களா? கரெக்டாக பிடிச்சாங்க பாருங்க நம்மளுக்கு. ஆமோட்டை பரட்டி போட்டு வந்தார். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. இவன் என்ன சொல்லுவான், எங்கள் ஆள் கப்பலில் அவரை அரெஸ்ட் பண்ணி லண்டன்லேருந்து கொண்டு வரும் பொழுது 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அந்த கப்பலில் உள்ள டாய்லெட்டுக்கு போய் அந்த ஜன்னலை உடைச்சி கபார்னு எகிரி வெதில் குளித்து அந்த தண்ணியில் குளிரில் அந்த லண்டனில் உள்ள இந்த அட்லாண்டிக் குளிர் கடலில் அவர் 2 கிலோமீட்டர் நீஞ்சியே வந்து அதுக்கப்புறம் உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் 20 கிலோமீட்டர் ஓடினாரு அப்படின்னு இவன் சொல்லுவான். நம்மளால் என்ன சொல்லுவான், அரிசி கப்பலில் சுட்டு சுட்டு விளையாண்டேன், நான் போகும்பொழுது AK-74, நான் போகும்போது என்னை சுற்றி செல்லடிச்சாங்க. வன்னி என்ன போயிட்டு வந்திருக்காரு, அதற்காக அவர் சட்டமன்றத்தில் ஜெயலலிதா அவர்கள் எந்திரிச்சு விசிகா வச்சிருந்த வன்னியரசு புலிகளுக்காக ஆயுதம் கடத்தினார் அப்படின்னு முதல்ல வந்து எழுத்து பேசுது. ஆனால் வன்னியரசை நான் பாயிண்ட் பண்ணி பேசுது. அவங்க எல்லாமே சும்மா இருக்காங்க. ஏன்டா நீ எல்லாம், ஏன் வன்னியரசன் மாதிரியான நபர்கள், அண்ணன் கொளத்தூர் மணி மாதிரியான தோழர்கள், ஐயா கூராமகிருஷ்ணன் அவர்கள், ஐயா வைகோ அவர்கள், அண்ணன் லோகு ஐயப்பன் அவர்கள், ஐயா ஆறுச்சாமி அவர்கள், இவங்கெல்லாம் ஏன் இதெல்லாம் பேச மாட்டேங்கிறாங்கனாக்கா, அவன் ஏன் பேசுகிறானாக்கா, ரெண்டுத்துக்கும் சிம்பிள் வித்தியாசம்தான். அவன் சொன்னால் கதை, இவங்க சொன்னால் அது வாக்குமூலம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் இவங்களை பார்த்து ஏன் சொல்லலை ஏன் சொல்லலை ஏன் சொல்லலைனாக்கா அவனை மாதிரி இவங்க கதை விட முடியாது. இவங்க சொன்னாக்கா அது வாக்குமூலம் ஆகிடும். அது மிச்சம் இருக்கிறவங்களுக்கு அது சிக்கலாயிடும். ரெண்டாவது, 2 பேருக்குமே தலைவர்கள் இருக்க மாட்டாங்க. நமக்கு தலைவர் உண்டு, நம்ம சொல்லுவோம் தைரியமா, ஐயா பெரியார், புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், முகமது மார்க்ஸ், இவங்க எல்லாம் அங்கே தலைவர்கள்ப்பா அப்படின்னு நம்ம யோசிக்கவே மாட்டோம், சொல்லிடுவோம். ஏன்னாக்கா நம்மளால சொல்ல முடியும், கொள்கையை நம்ம சொல்ல முடியும். அவங்க கிட்ட கேட்டு பாருங்களேன், ஆர்எஸ்எஸ் கிட்ட தலைவர் இது அம்பேத்கர் எங்கள் தலைவர் அப்படிம்பான். அப்புறம் அவன்கிட்ட கேட்கணும், உனக்கு என்ன சைஸ் பாஸ் செருப்பு வேணும், அவர் 7-8, உனக்கு என்னன்னு சொன்னாக்கா நான் ரெடியாக வாங்கி வைப்பேன். அம்பேத்கர் ஆர்எஸ்எஸ் தலைவரா? அப்போ அவங்களுக்கு தலைவர்கள் கிடையாது. எதை வச்சு தலைவர்னு சொல்லுவாங்க? சாவர்கர் தலைவர்னு சொல்லுவானா? ஏன் சாவர்கர்னு சொன்னால் எல்லாம் குனிஞ்சி செருப்பையும் ஷூவையும் பார்க்குறீங்க? ஏன் பார்க்குறீங்க? அதான் தமிழ்நாடு. நீங்கள் வட மாநிலம்னாக்கா இந்நேரம் தொட்டு கும்பிடுவாங்க. இங்கே சாவர்கர் போட்டவருக்கும் வந்து கீழே அவருடைய ஷூவை வச்சுருப்பாங்க, தொட்டு கும்பிடுவாங்க. நம்ம ஆளுக்கு சொன்னோடனே நம்ம ஷூவை பார்ப்பாங்க. இதுதான் பெரியார் மண். இதுதான் பெரியார் மண் இங்கே பண்ணியிருக்கு. அப்போ அவங்ககிட்ட தலைவர்கள் கிடையாது. அந்த பக்கம் கேளுங்களேன், எங்கள் தலைவர் வஉசி எங்கள் தலைவர், நம்ம அண்ணன் வஉசி உங்கள் தலைவரா? வஉசி உங்கள் தலைவர்? அச்சரா பலே வெள்ளை தேவா சரிதான். வஉசி அவர்கள் கப்பல் ஓட்டிய தமிழன் ஐயா வஉசி அவர்கள் கப்பல் வாங்கும்பொழுது அவருக்கு நிதி தேவைப்படுது.
இப்போ தந்தை பெரியார் அவர்கள்ட்ட கேட்குறாங்க, ஐயா இந்த மாதிரி நீதி தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பெரியார் எவ்வளோ தெரியுமா கொடுக்குறாரு, தான் கூட இருந்தவங்கள்ட்ட வாங்குறாரு, அவரும் கை காசை போடுறாரு. திரட்டி ஐயா வஉசி அவர்களுக்கு கொடுத்த தொகை 35,000 ரூபாய். அந்த நேரத்தில் 35,000 ரூபாய்ங்கிறது இந்த நேரத்தில் நமக்கு பெரிய தொகை. அந்த நேரத்தில் யோசிச்சு பாருங்க, எல்லாம் இப்போ பல லட்சங்களோ கோடிகளோ நெருங்க எனக்கு தெரிஞ்சு 35,000ங்கிறது. இப்போ ஐயா வஉசி எப்படி உங்களால் எப்படி ஆனார்? ஐயா வஉசியும் தந்தை பெரியார் அவர்களையும் இணைந்து பயணித்தவர்கள். அப்போ உனக்கு தலைவர் கிடையாது. அதை தாண்டி என்ன தெரியுமா சொல்லுவான், தனித்தமிழ் இயக்கம் நடத்திய மறைமலை அடிகள் எங்கள் ஐயா, மறைமலை அடிகள் எங்கள் தலைவர் அப்படிம்பா. மறைமலை அடிகள் அவரே அவர் பேரை வேதாச்சலம் தான் எழுதுறாப்புல. அவர் கையெழுத்து போடும் பொழுது மறைமலை அடிகள் கையெழுத்து போட மாட்டார், வேதாச்சலம் தான் கையெழுத்து போடுவார். ஐயா மறைமலை அடிகள் எங்களுடைய தமிழ் தேசிய, சரி தனித்தமிழ் இயக்கம் நடத்தினார். அவருடைய நாட்குறிப்பு இருக்குல்ல, டைரி, நம்ம டெய்லி டைரி எழுதுவோம்ல, அந்த டைரியை அந்த தனித்தமிழ் இயக்கம் நடத்திய மறைமலை அடிகள் என்கிற வேதாச்சலம் எந்த மொழியில் எழுதினார் தெரியுமா? இங்கிலீஷில் எழுதினார். அப்படியாப்பட்ட மறைமலை அடிகள் என்கிற வேதாச்சலம் உனக்கு தமிழ் தேசியவாதியா உங்க தலைவரா? அப்போ அவங்க பக்கம் தலைவர் கிடையாது. இவங்களுக்கு எப்படி தலைவர்கள் கிடையாதோ அங்கேயும் தலைவர்கள் கிடையாது. ஏன்னாக்கா ரெண்டு பக்கமும் கொள்கை கிடையாது, அவ்வளோதான். கொள்கைன்னாக்கா ஒரு தலைவர் இருக்கும், அங்கே வந்து கொள்கைங்கிறது வரும். ரெண்டு பேருக்கும் கொள்கை கிடையாது, அதனால தலைவர்கள் கிடையாது. தலைவர்களை திருடுவார்கள். அப்போ உண்மையான தமிழ் தேசியவாதியாக இருந்தால் உனக்கும் தலைவர் தந்தை பெரியாராகத்தான் இருக்க வேண்டும். தனித்தமிழ்நாடு கேட்ட ஒருத்தரை நீ தமிழ் தேசியத்துக்கு எதிராக நிறுத்துவ, அதுவும் ஈரோட்டில் வந்து நின்றுக்கிட்டு அதான் ஏதோ இருந்த ஏதோ மாதிரி ஏதோ சொல்லுவாங்க, நமக்கு இது மறந்துட்டேன், இதெல்லாம் நீ பேசிக்கிட்டு இருப்ப. பெரியார் அவர்கள் இறுதியாக தன்னுடைய இறுதி நாட்களில் கடைசி 90 நாட்களில் மட்டுமே அவர் போட்ட கூட்டங்கள் எப்போ தெரியுமா? கடைசி 90 நாட்கள், கடைசி 3 மாதங்கள் அவர் போட்ட கூட்டம் கிட்டத்தட்ட 50, 48ன்னு பதிவு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 50. 90 நாட்களில் 50 பொதுக்கூட்டங்கள், அதுவும் கடைசி 90 நாட்கள்லாம் யோசிச்சு பாருங்க. 94 95 வயசில் ஒரு மனுஷன் கடைசி 90 நாளுங்கிறது எவ்வளவு வேதனை மிகுந்த ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்கும். மனோஜ் சொல்லும்போது சொன்னாப்புல, அந்த மூத்திரப்பையை தொங்க விட்டாக்கா அந்த மூத்திரம் ஒரு சொட்டு வரும்பொழுதும் யூரின் வரும்பொழுதும் ஊசியை வச்சு குத்துற மாதிரி இருக்கும், அவ்வளோ பெரிய வலி. அதை தூக்கிக்கிட்டு அந்த மனுஷன் எதுக்கு திருவா அலையனவர். இப்போ கடைசி 90 நாட்கள் மட்டுமே 50 பொதுக்கூட்டங்களை போட்ட ஒருத்தர். அவர் ஒட்டுமொத்தமாக பேசின பேச்சு இருக்குல்ல, ஒளிநாடாவாக, அதையெல்லாம் ஒன்றா கோத்து ஒரே ஒளிநாடாவாக ஓட விட்டோம்னா 2.5 வருஷம் ஓடும், 2.5 வருடங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அவ்வளவு பேசி மட்டுமே வச்சிருக்கார் தந்தை பெரியார் அவர்கள். பெரியார் வந்து சொத்துக்காக 2வது திருமணத்தை பண்ணினார். இதெல்லாம் நமக்கு தெரியும் என்ன ஏதுங்கிறது விஷயம் தெரியும்னு வச்சுங்களேன். இருந்தாலும் சிம்பிளாக சொல்கிறேன். பெரியார் என்ன சொத்தை என்ன பொதுமக்களுக்காக கொடுத்துட்டாரு, அதை அடுத்தது மணியம்மை பேர் எழுதி வச்சார், அல்லது இயக்கத்து பேர் தானே வச்சார். ஏண்டா கூமுட்டை, ஈரோட்டில் உள்ள உங்களுக்கு தெரியும்னு வச்சுங்களேன். இது தெரியாத நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, இந்த வீடியோக்கள் மூலிமா அவங்களுக்கு போய் சேரும். ஈரோடு வந்தீங்கன்னா தந்தை பெரியார் அரசு மருத்துவமனை ஈரோடுன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டல் வரும்பொழுது இங்கே கேட்குறாங்க, ஏற்கனவே கோயம்புத்தூரில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதே மாதிரி இந்த ஏரியாவில் அடுத்த ஹாஸ்பிட்டல் வரணும். அப்போ விவாதம் நடக்குது. அப்போ பணம் வேணும். அப்போ என்ன கேட்குறாங்கனாக்கா, யார் 1 லட்ச ரூபா காசு தர்றாங்களோ, காசும் இடமும் 1 லட்ச ரூபா காசு இடம், எந்த மாவட்டம், கோயம்புத்தூர், இங்கே சேலம், ஈரோடு, இந்த அருகாமையில் என்னென்ன மாவட்டங்கள் இருக்கோ அவங்கெல்லாம் யார் கொண்டாந்து தரீங்களோ அந்த ஏரியாவில் நாங்கள் ஆஸ்பத்திரியை கட்டிடுறோம் அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது. இப்போ பெரியார்கிட்ட போய் கேட்குறாங்க. பெரியார் சொன்னார், இங்கிட்ட ஒரு இடம் இருக்குது, போய் பாருங்கள். இடம் ஓகே, ஆனால் காசு தருவாரா? என்னக்கா அவர் எல்லாத்துக்கும் காசு வாங்க வரத வர கொடுக்க மாட்டார், அவர் கஞ்சத்தனம் மிக்கவர் அப்படின்ற ஒரு பொது புத்தி இங்கே இருந்துச்சு. இப்போ பெரியார் எவ்வளோ கேட்குறாங்க காசுங்கிறார், 1 லட்ச ரூபா கேட்குறாங்க. 1 லட்ச ரூபா நானே தர்றேன், பொதுமக்களுக்காக பயன்படணும், அந்த இடத்த எடுத்துங்க, 1 லட்ச ரூபா காசையும் நானே தர்றேன் என்று சொல்லி அவருக்கு சொந்தமான இடத்துல அவர் கொடுத்த 1 லட்ச ரூபாயில் கட்டின ஹாஸ்பிட்டல் தான் இன்றைக்கி அரசு மருத்துவமனையாக அரசாங்கத்திடம் அது இருந்து மக்களுக்கான பயன்பாட்டில் இன்று வரை அது பயன்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் நீ என்ன பண்ணுற, திரள்நிதியின் திருட்டி என்ன பண்ணிகிட்டு இருக்க, வேலண்டைன்ஸு, சரி அது தனிப்பட்ட விருப்பங்கிறது வேற. ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் இந்த மக்களுக்காக மண்ணுக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்த தந்தை பெரியார் அவர்களை சொத்துக்காக கல்யாணம் பண்ணார், சொத்தை பாதுகாத்தார் என்று கொஞ்சம் கூட நாக்கூசாமல் பேசிட்டு நீ வான் சொத்தை பாதுகாக்கிறதுக்கு நீயே வாக்குமூலம் கொடுக்குற. மாமியார்கிட்ட நான் நிலம் கேட்டேன், மாமியார் தரல அப்படின்னு நீயே சொல்கிற. பெரியார் எங்கேயாவது போய் அந்த மாதிரி ஏதாவது கேட்டிருக்காரா? தன்னுடைய சொத்துக்களை கொடுத்துருக்காரு. இப்போ நீ வந்து பெரியாரை பேசுவதற்கு என்ன தகுதி இருக்குது உனக்கு?
எங்கள் ஐயா கொடுத்ததை நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த இங்கே வைக்கிறோம். நீ ஏதோ உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னீங்க. ஆமாம், இந்த இது எங்ககிட்ட இருக்கிறத நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம்ப்பா. பாருங்கள். எங்கள் ஐயா சொன்னதை நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நீ ஏதோ உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னீங்க. இல்லை, நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்கூடாது. உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னதுன்னா பேசும்போது ஏதோ இருக்குன்னு சொன்னில்ல, அதை எப்போ எடுத்துகிட்டு வருவேன், எங்கே எடுத்துகிட்டு வருவேன் என்ற கேள்வியை முன்வைத்து விட்டு இப்போ நம்ம தீர்மானத்துக்கு வந்துடலாம். இங்கே இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இந்த தீர்மானத்தை நீங்கள் முன்மொழியுங்கள் என்று எங்களுக்கு தோணலை. இங்கே உள்ள பல தோழர்கள் அதை முன்மொழிந்து அதை எங்களுக்கு கொண்டாந்து ஃபோனில் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சாங்க. இங்கே உள்ள தோழர் அவர் கேதர் பண்ணி கொண்டாந்து அனுப்பிச்சார். அதனால் இது எங்களுடைய தீர்மானம் அல்ல, உங்களுடைய தீர்மானம். அதை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அதனால் இனிமேல் அவருடைய பெயரை உச்சரித்தாலோ எழுதினாலோ, சாதாரணமாக எங்கேயாவது யாருக்கிட்டையாவது ஒரு விஷயத்தை அவருடைய பெயரை சொன்னாலோ, அந்த பெயரை எப்படி சொல்ல வேண்டும் என்றால் பொம்பளை பொறுக்கி சீமான் என்று. சரியான பேர் தானே, நம்ம எதுவும் பொய் இதெல்லாம் சொல்லலை, தரவுகளின் அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். அப்போ அவனுக்கு சரியான பேர் பொம்பளை பொறுக்கி சீமான் என்று எழுதும் பொழுதும் சரி, வீடியோ போடும் பொழுதும் சரி, ஃபேஸ்புக்கில் எழுதும் பொழுதும் சரி, வாட்ஸ்அப்பில் எழுதும் பொழுதும் சரி, எங்கே எழுதினாலும் சரி, சாதாரணமாக எங்கேயோ பேசினாலும் கூட சரி, பொம்பளை பொறுக்கி சீமான் என்று இனி எல்லோராலும் நீ அன்போடு அழைக்கப்படுவாய். இது இந்த மன்றத்தில் உள்ள மக்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள மக்களும் இனி அவனை பொம்பளை பொறுக்கி சீமான் என்று அன்போடு அழையுங்கள். இதுதான் இந்த கூட்டத்தினுடைய தீர்மானமாக நிறைவேற்றப்படுகிறது. எங்க 3 முறை எல்லாம் ஜோரா சொல்லுங்க, பொம்பளை பொறுக்கி சீமான், பொம்பளை பொறுக்கி சீமான். தட்ஸ் ஆல். இவனால கூட்டம் சத்தம் நான் இங்கே தான் கேட்டேன், வெளியிலேருந்து அதிகமான சத்தங்கள் வருது. ஏகோபித்த வரவேற்பு இருக்கு. அதனால பொம்பளை பொறுக்கி சீமான், பொம்பளை பொறுக்கி சீமான், பொம்பளை பொறுக்கி சீமான் என்று இந்த தீர்மானத்தை இத்துடன் நிறைவு செய்கிறோம். அதனால நேரம் இல்லாமல் கருதி இறுதியாக ஒன்று சொல்லிக்கிறேன். எல்லாரும் 7ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் சைஸ் பெருசு சின்னதுங்கிறது முக்கியம் இல்லை, நமக்கு செயல் ஒன்றே சிறந்தது. அதனால் இல்லை, காலுக்கு அந்த செருப்பை வாங்கி போட்டுங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அழுக்கு நிறையா இருக்குல்ல, அந்த அழுக்கை சுத்தப்படுத்தணும். அதனால் 7, 8 வைத்துக் கொள்ளுங்கள். வரும்பொழுது தகுந்த மரியாதையை தேர்தலுக்கு பிறகு செலுத்துங்கள். நன்றி, வணக்கம்.